த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் ட்ரெய்லர் அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே ஏதோ இருக்குன்னு சொல்லலாம். பட் எஸ், எப்பயுமே வந்து ஒரு ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து நம்ம படத்தை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அண்ட் கான்ஜூரிங் 3 மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத என்னுடைய பயமே. பிகாஸ் த சேம் டேரக்டர் மைக்கேல் சாவேஸ். ஸோ எங்க பார்க்கலாம். பிகாஸ் இந்த ட்ரெய்லர்லையுமே வந்து வாவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட்டோ இல்லை ஜெர்க் அடிக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட்டோ இல்லை. ரொம்பவே சப்பையாக இருக்குன்னு தான் சொல்லலாம் ட்ரெய்லர். அண்ட் அந்த பேயெல்லாம் கூட அவ்வளோவா பயப்படுற மாதிரியே கிடையாது. எனிவேஸ், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெய்லி டோஸ் ஆஃப் ராசித். நான் உங்கள் ராசித். ஓப்பன் பண்ணா எட் அண்ட் லொரேனுடைய அந்த மியூசியத்தை காட்டுறாங்க. எஸ், அவங்க அட்டென்ட் பண்ண எல்லா கேஸோடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே வந்து த நன்னுடைய பெயிண்டிங், அப்புறம் இந்த குக்டு மேன், அப்புறம் அனபிள் பொம்மை, இது எல்லாமே அங்கே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல எட் அண்ட் லொரேன் எங்க இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் தேர் ஃபேசஸ் ஆர் நாட் ஷோயிங் ப்ராப்பர்லி பிகாஸ் ஆஃப் அந்த ஷேடோஸ் லைட்டிங்லாம் இருக்கனால. லொரேனுடைய பொண்ணு ஜூலி, அவ குட்டி பொண்ணா இருக்க அந்த ஷாட்டையுமே காட்டுறாங்க. அப்போ எட் அண்ட் லொரேனுடைய பாஸ்ட்ல உள்ள ஸ்டோரிஸ் எல்லாமே நிறையா இந்த படத்துல இருக்க போகுது. ஏன், பாஸ்ட்ல இருந்து கூட ஒரு பேய் அவங்கள ரிவெஞ்சுக்காக துரத்திட்டு வர மாதிரி கூட காட்டலாம். ஸ்மெல்லுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. ஜேன், ஜெனட், ஸ்மெல் 1970s அவங்க ஒரு வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் ஒரு பேய் இருக்கு தெரிஞ்சு அந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு வருவாங்க. அந்த பேய் அவங்கள விரட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கும் வரும். எட் அண்ட் லோரேன் அங்கே அந்த வீட்டுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மாதிரி பார்ப்பாங்க. பட் ரியல் லைஃப்ல அங்கே எந்த பேயுமே இல்லை. டிவோஷனல் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அங்கே எந்த பேயும் இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மேபி இது வந்து ஸ்மெல்லுடைய ஹாலுசினேஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரியல் லைஃப்ல சொல்லியிருக்காங்க. பட் மூவிஸ் ஆர் ஃபிக்ஷனல். இதுல வந்து பேய் படம் அப்படிங்கிறனால அந்த வீட்டுல பேய் இருக்க மாதிரி காட்டலாம். ஏடன் லோரேன் ஸ்மால் கிட்ட எங்க பேய பாத்தீங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜானட்டோடைய ஷோல்டர்ல ஒரு பேய் கை வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை லோரேன் கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி காட்டியிருப்பாங்க. எஸ், ஆப்வியஸ்லி லோரேனுக்கு அங்க என்ன நடக்குது எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஹி இஸ் எ கிளர்வைண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து ஒரு லைட் அப்படியே கிராஷ் ஆகி கீழே விழுகுது. அது வந்து இவங்க ரியல் லைஃப்ல வந்து அந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச்சோட பேண்ட்ரியில போய் சில ஃபாதர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த லைட் வந்து கிராஷ் ஆகி விழுகுது. அண்ட் அந்த லைட்டோடைய கேப்ல ஒரு உருவத்தையுமே காட்டியிருப்பாங்க. அதனால சர்ச்சுக்குள்ளேயும் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஷாட் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்மர்ஸ் அட்டாக் பண்ணது மொத்தம் 4 பேய். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த குட்டி பொண்ணுகிட்ட அந்த டாய் அப்படியே தானா வந்து எந்திரிச்சு உட்காந்து அது அப்படியே மேல பறக்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பேய் அந்த டாயை பிடிச்சிருக்க மாதிரி காட்டுவாங்க. லுக்ஸ் அந்த பேயை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயம் வராது, சிரிப்பு தான் வரும். பிகாஸ் நன்னு கூட பரவாயில்ல. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்த பார்ட்டில் கூட அட்லீஸ்ட் ஏதோ ஓரளவு பயப்படுற மாதிரியாவது காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு கார்ட்டூன் மாதிரி இருந்துச்சு அந்த பேயுடைய ஃபேஸ். அண்ட் இதில் பார்க்குறது வந்து ஒரு வயசான ஒருத்தவங்களுடைய பேய். மொத்தம் 4 பேய். அதில் வந்து 2 ஜோடி அண்ட் ஒரு குட்டி பொண்ணு அண்ட் ஒரு பாஸ்டர். பேய் ஓட்ட வந்தவனே இங்கே பேயா மாறிட்டான். அண்ட் இன்னொரு பேயுமே காட்டியிருப்பாங்க. மேபி அது வந்து 2 ஜோடியா இருக்கலாம். அண்ட் அந்த குட்டி பொண்ணு பேயை காட்டலை. அண்ட் பாஸ்டருடைய பேயுமே எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல பார்த்தீங்கன்னா எட் அண்ட் லோரேன் வந்து ஒரு ஃபியூனரல்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. அண்ட் ஃபியூனரல்ல வந்து அவங்க லோரேன் தான் அந்த சடங்கெல்லாம் வந்து எடுத்து நடத்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்க கூட நிறைய வந்து டிவோஷனல் பீப்புள்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்த லாஸ்ட் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்டே வந்து இறுதி சடங்கு தான். மேபி இறுதி சடங்குல இருந்து இந்த கதை தொடக்கமா இருக்கும். பிகாஸ் இந்த இறுதி சடங்குல இருந்து அந்த பேய் வர மாதிரி காட்டலாம். இல்ல இந்த இறுதி சடங்கை ஒழுங்கா செய்யாம விட்டுறனால மேபி அந்த பேய் வர மாதிரி காட்டியிருக்கலாம். அந்த இறுதி சடங்கை செஞ்சனால ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இறுதி சடங்கை ஒழுங்கா செய்யாம விட்டனால இந்த பிரச்சனை கிளம்பியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி இந்த படத்துல நிறைய பாஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாமே வரப்போகுது. அண்ட் எஸ், இந்த லாஸ்ட் ரைட்ஸ்ல இருந்து, அதாவது இந்த இறுதி சடங்குல இருந்து எட் அண்ட் லோரேனை ரிவெஞ்ச் பண்ற மாதிரி இந்த பேய்ங்க வருது. மேபி அங்க இருக்க பேய்க்கும் இந்த இறுதி சடங்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கலாம். அண்ட் எட் அண்ட் லோரேனுடைய வீட்டுக்குள்ளேயுமே ஒரு பேய் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த கதை எழுதுனது எப்படி பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லா பேயுமே வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அனபிள்ல இருந்து நன்ல இருந்து ஆக்சுவலா எல்லா பேயுமே வர மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. பட் இது ரொம்ப பிரம்மாண்டமா போகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த கதையை கைவிட்டுட்டு டெல் சம் பர்சனல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் அவ்வளோ கேசஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ கேசஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு எட்டு கேட்கும்போது ஒரு 1000க்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ என்னதான் இது காஞ்சூரிங்குடைய கடைசி படம் அப்படின்னு இவங்க சொல்லி இருந்தாலும் இட்ஸ் நாட் அ லாஸ்ட் மூவி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து 1000க்கு மேலே ஒரு கேசஸ் அட்டன் பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட எவ்வளவோ நாளாக இன்னமும் எடுக்க முடியும். கண்டிப்பாக எடுக்காமல் இருக்க மாட்டாங்க. மேபி வேற ஒரு பேரில் எடுக்கலாம் சம்திங். எனிவேஸ், எனக்கு தெரிஞ்சு அனாபிள் இந்த ஒரு படத்துல ஒரு முக்கியமான ரோலா இருக்க போகுது. பிகாஸ் அனாபிள் தான் வந்து சுத்தி இருக்க எல்லா பேயுமே வந்து ஹியூமன் வேர்ல்டுக்கு கூட்டிட்டு வர ஒரு வேலையை பார்க்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலயுமே அனாபிள் மூலியமா
சில பேய்கள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து லோரேனுடைய பொண்ணு ஜூலியுமே வந்து அந்த பேய் தூக்கில தொங்க விட்டுருக்கும். அண்ட் இப்படி உள்ள வந்து காப்பாத்திடுவாங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் ரிவெஞ்ச் பார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பேய் வந்து எடன் லோரேனை ரிவெஞ்ச் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நெக்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா ஜூலியை அந்த பேயை வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். லோரேன் தன்னுடைய பொண்ணை பார்த்தே பயப்படுற மாதிரி ஒரு சீன் வந்து அதில் காட்டியிருப்பாங்க. எனிவேஸ் தான் ட்ரெய்லர். இந்த ட்ரெய்லரில் வந்து சொல்லிக்கிற மாதிரி பேசாது சொல்லலாம். பிகாஸ் ட்ரெய்லரில் ஸ்டோரி இருக்குது. எஸ், டெஃபினட்டாக இந்த ட்ரெய்லரில் வந்து ஃபுல் ஸ்டோரி இருக்குது. அண்ட் இதில் வந்து ஒரு பேய் படம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே வரல. பிகாஸ் இதில் வந்து இந்த பயமுறுத்துற மாதிரியான எந்த ஒரு ஷாட்டுமே இல்லை. ஃப்ரான்ச்சைஸில் கான்சரிங் 1 and 2 மாதிரி எந்த ஒரு படமும் பயமுறுத்துற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, ட்ரெய்லர் கட்ஸை பார்த்து நம்ம படத்தை முடிவு பண்ணக்கூடாது. ஆகட்டும், பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பை.